தேவனுடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும்படியாக எபிரேயருடைய புத்தகம் 11வது அதிகாரத்திற்கு இன்றைய நாளில் வேதத்தை நாம் திருப்புவோம். தேவனுடைய வார்த்தையிலே நாங்கள் எபிரேயருடைய புத்தகத்திலே விசுவாசத்தை குறித்ததான காரியங்களை நாங்கள் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். கடந்த வாரம் எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் தியானித்தோம். இன்றைய நாளிலே 7வது வசனத்திலே மிக முக்கியமான தெய்வ சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். தொடர்ச்சியாக நாங்கள் இந்த எபிரேயர் 11வது அதிகாரத்தை மையமாக கொண்டு நம்முடைய விசுவாசம் செத்ததா ஜீவன் உள்ளதா என்ற ஒரு கேள்வியிலே நாம் வேதத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த 6 வசனங்களுக்குள்ளே ஏறக்குறைய 6-7 செய்திகள் நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆகவே நான் விசுவாசிக்கிறேன், நம்முடைய விசுவாசம் இப்பொழுது ஜீவன் உதித்து கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று நான் நம்புகிறேன். இந்த அதிகாரம் முடியும் பொழுது ஜீவனுள்ள கற்களாக, ஜீவனுள்ள தேவாலயமாக, தேவனுடைய ஜீவனுள்ள மாளிகையாக, ஜீவனுள்ள வசனத்தை கொண்டு தேவன் நம்மை கட்டுவார் என்று நான் நம்புகிறேன். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஜீவனுள்ள கற்களாக, ஜீவனுள்ள மாளிகையாக, ஒரு வாசஸ்தலமாக கூட்டங்களுக்கு புலப்படாத தேவ சபையை தேவன் கட்டிக்கொண்டிருக்கிறார். அதிலே நாங்களும் ஒரு அங்கமாக இருக்கிறோம். ஆகவே அந்த விசுவாசம் உள்ள ஜீவனுள்ள கற்களால் மாற வேண்டும் என்பது வேதத்தின் சத்தியம். வாசிப்போம். எபிரேயருடைய புத்தகம் 11வது அதிகாரம், Hebrews chapter 11. எபிரேயருடைய புத்தகம் 11வது அதிகாரம் 7வது வசனம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதிலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளாகாதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தைக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 11வது அதிகாரம் எபிரேயருடைய புத்தகம் 7வது வசனத்திலே தேவாவியானவர் இந்த புத்தகத்தை எழுதின, இந்த நிருபத்தை எழுதின தேவ மனிதனை கொண்டு அநேக சத்தியங்களை இந்த 11வது அதிகாரத்திலே உள்ளடக்குகிறார். இதனை அடைக்கப்பட்டு வருகிற இந்த காலகட்டங்களிலே ஆண்டவர் சொல்லுகிற மிக முக்கியமான சத்தியத்தில இந்த நோவாவை ஆண்டவர் அந்த ஜனங்கள் மத்தியிலே ஒரு எடுத்துக்காட்டுக்கு கொண்டு வருகிறார். எதற்காக நோவாவை குறித்து எழுதப்பட வேண்டும்? நோவா வாழ்ந்த காலகட்டங்கள் முடிந்து, அவர் மரித்து, ஜலப்பிரளயம் எல்லாம் நடந்து முடிந்தது என்று நாங்கள் ஆதியாகமத்தின் 6வது, 7வது, 8வது, 9வது, 10வது அதிகாரத்திலே அவருடைய வம்ச வரலாறு எல்லாவற்றையும் பார்க்கிறோம். ஆனால் மறுபடியும் அவரை இங்கே ஞாபகப்படுத்தி எங்களுக்கு கொண்டு வருவதற்கான காரணம், தேவன் யாரையாவது போன இதுல போடுங்க, இது பண்ணுது, சைலன்ஸ். சரி, ஓகே, நல்லா கவனிக்கணும். இந்த நோவாவை குறித்து பேசும் பொழுது ஒரு மிக முக்கியமான சத்தியத்தை தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பேசுகிற சத்தியத்தை அங்கே வேதம் என்னத்துக்கு சொல்லுகிறது என்பதை நாம் புரிந்து, அதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தியானித்து, அந்த சத்தியங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அபியாசப்படுத்தும் பொழுது, அது பிராக்டிக்கல் லைஃப்ல நாங்கள் அப்பீல் பண்ணும் பொழுதுதான் தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யும். அதன் அடிப்படையில் இங்கே சொல்லுகிறார், விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று, நோவாவின் காலத்திலே ஆதியாகமத்தின் புத்தகத்திலே 6வது அதிகாரத்தில் இருந்து பார்க்கும் பொழுது ஜலப்பிரளயம் என்ற ஒரு மகா பெரிய பிரளயத்தை, ஒரு வெள்ளத்தை தேவன் பேசுகிறார். நோவாவின் காலத்திலே
அப்படியாப்பட்டதான ஒரு ஜல பிரளயம், ஒரு வெள்ளப்பெருக்கு, ஒரு சுனாமியை நோவா கண்டது இல்லை. நோவாவுக்கு தெரியாது, நோவா பார்த்தது கிடையாது. ஆனா தேவன் சொல்லுவதை அவன் கேட்கும் பொழுது அது ஒரு எச்சரிப்பு என்று புரிந்து கொண்டு தேவனுடைய திட்டத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து, தேவரே நீர் சொல்லுவதை செய்வதற்கு இந்த அடிமையை பயன்படுத்தும் என்று தன்னை அர்ப்பணித்த, ஒப்பு கொடுத்த ஒரு உண்மையுள்ள ஒரு தேவ மனுஷன் என்பதை அந்த அதிகாரம் நமக்கு காண்பிக்கிறது. தேவனுடைய சத்தம் அவன் கேட்கும் பொழுது ஆண்டவரிடத்தில் அவன் சந்தேகப்படலை. இது எப்படி ஆகும் என்று கேட்கவில்லை, என்னால இது முடியுமா என்று கேட்கவில்லை. மாறாக வேதம் சொல்லுகிறது அவன் தன் காலத்துல காணாத ஒரு விஷயம். ஆனா தேவ எச்சரிப்பு, தேவனுடைய வார்த்தையில் இது நடக்க போகிறது நோவா என்று சொல்லுகிறான். சொன்ன உடனேயே அவன் விசுவாசிக்கிறான். நிச்சயமாக தேவன் சொன்னார், அது நடக்கும். அதை விசுவாசிக்கிறான். தன்னுடைய உள்ளத்திலே அவன் அதை எடுத்துக்கொள்ளுகிறான். தேவன் சொல்லுகிற வார்த்தைக்கு பயபக்தி உள்ளவனாக மாறுகிறான். இது ஒரு எச்சரிப்பு என்று எடுக்கிறதோடு மாத்திரமல்லாமல் என்னையும், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், அவருடைய மனைவிமாரை தப்புவிக்கிறதற்கு தேவன் ஒரு திட்டத்தையும் கொடுக்கிறார் என்பதை அவன் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனிதனாக அவன் இருந்திருக்கிறான். ஆகவே வேதம் சொல்லுகிறது, வாசிக்கும் பொழுது தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று, அந்த வசனத்தை மார்க் பண்ணி கொள்ளுங்க, தேவ எச்சரிப்பு, தேவ எச்சரிப்பை பெற்று, இரண்டாவது பயபக்தி உள்ளவனாகி, மூணாவது தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு, அந்த ரட்சிப்பு என்ற குடும்பத்தை ரட்சிப்பது மூணாவது மார்க் பண்ணிக்கிறங்க, பேழையை உண்டு பண்ணினான். அவனுடைய செய்கையை குறிக்கிறோம். 3 விஷயம் அவன் தேவ எச்சரிப்பு பெறுகிறான். அந்த எச்சரிப்பு வந்தவுடன் அவன் பயபக்தி உள்ளவனாக மாறுகிறான். அந்த பயபக்தியின் நிமித்தம் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு செயலிலே அவனுடைய வாழ்க்கை வருகிறான். கேட்டுட்டு அந்த இடத்துல விட்டு அவன் போகல, ஆண்டவரை நீர் பார்த்துக் கொள்ளும், ஆண்டவர் செய்வார் என்றல்ல, தேவன் என்னை வைத்திருக்கிற நோக்கத்தை எனக்கு வெளிப்படுத்தி விட்டார். ஆகவே தேவன் சொன்னதை செய்வதற்கு என் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை ஒப்புத்தடுகிறேன் என்று செயல்பட ஆரம்பித்தார் நோவா. செயல்பட்டு இருக்காட்டி, பேழையை கட்டி இருக்காட்டி குடும்பம் ரட்சிக்கப்பட்டு இருக்காது. அப்ப செயல் முக்கியம். வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தலை வாசிக்கும் பொழுது இந்த வசனங்களை வாசிக்கிறவன் மாத்திரமல்ல, கேட்கிறவன் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவன் பாக்கியவான். In our deeds we have to obey to the word of God. We need to show our deeds through our practical life to God. தேவனுக்கு காண்பிக்கணும் செயல்ல. நான் எப்படி செயல்படுகிறேன், என்னுடைய செயல் என்ன? கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்பது மாத்திரமல்ல, நாம் அதன்படி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அதை நிருபங்களிலே வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. கேட்கிறது மாத்திரமல்ல, நீ கேட்கிறவனாய் மாத்திரம் அதை விட்டு விட்டு போவாய் என்றால் நீ செத்த விசுவாசத்தில் இருக்கிறாய். நீ செயல்படும் பொழுதுதான், அதை வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தும் பொழுதுதான், அதற்காக பிரயாசப்படும் பொழுதுதான், அதற்கான திட்டங்களை தேவனிடத்திலே பெற்று உன்னுடைய வாழ்க்கையிலே அதை நீ முன்னுக்கு கொண்டு போகும் பொழுதுதான் நீ இப்படிப்பட்டவனாக மாற முடியும் என்று வேதம் எங்களுக்கு எச்சரித்திருக்கிறார். சோ வாசிக்கிறது மாத்திரமல்ல, அதை கேட்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, ஊழிய, சமுதாய, வேலை, தொழில் வாழ்க்கையிலும் அதை நாங்கள் செயல்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். பிராக்டிக்கல் லைஃப்ல என்ன பண்ணுகிறோம் என்பது முக்கியம். அங்கே வேதம் சொல்லுகிறது, அவன் உண்டு பண்ணினான், என்னத்தை? பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் செய்ததினாலே அவன் விசுவாசத்தோடு மாத்திரமல்ல, அவன் கேட்டது மாத்திரமல்ல, அவன் பயபக்தி உள்ளவனாக இருந்தது மாத்திரமல்ல, அவன் பேழையை உண்டு பண்ணி அவன் செய்கையிலே அவன் வந்ததினாலே, கிரியை செய்ய ஆரம்பித்ததினாலே வேதம் சொல்லுகிறது, அவன் எப்படி இருந்தானாம்? அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான்.
அந்த நீதியின் சுதந்திரத்துக்குள் அவன் கடந்து சென்றான். தேவனுடைய நீதி செயல்படும் பொழுது, தேவனுடைய சட்டதிட்டங்கள் செயல்படும் பொழுது, தேவனுடைய நியாய தீர்ப்பு வாழ்க்கையில் செயல்படும் பொழுது, கர்த்தருடைய வேதத்தின்படி வாழுகிறவனாயிருந்தால் தேவனுடைய நியாய தீர்ப்பிலே பரலோகம் என்கின்ற சுதந்திர பங்கு வீதத்துக்குள் செல்லுகிற பாக்கியத்தை அந்த மனிதன் பெறுவான். பேதுரு எழுதும் பொழுது தெளிவாக நிருபத்திலே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார், நமக்கு இருக்கிற அந்த சுதந்திரம் பரலோகத்தில் இருக்கிறோம். தேவனுடைய நீதி வெளிப்படும் பொழுது, தேவனுடைய சட்டம் வெளிப்படும் பொழுது, தேவனுடைய நியாய தீர்ப்பு வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பதாக ஜனங்களை வைத்த நியாயம் தீர்க்கும் பொழுது, இந்த வசனத்தின்படி வாழ்ந்தவனுக்குத்தான் சுதந்திரம் உண்டே தவிர வசனத்தை கேட்டேன் என்று சொல்லுகிறவனுக்கு சுதந்திரம் கிடையாது. வசனத்தை வாசித்தேன் என்று சொல்லுகிறவனுக்கு சுதந்திரத்தில் பங்கு வீதம் கிடையாது. இன்றைய நாளில் பிரகாஷ் பேசும் பொழுது அந்த வரப்போகிற ராஜ்யத்தை குறித்து பேசினார். அந்த ராஜ்யம் தான் நித்திய ராஜ்யம், நிரந்தரமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில போகணும் என்றால் எனக்கு விருப்பம் இருக்கு ஆண்டவரை, செய்ய முடியலை என்று சொல்றோம், கொண்டு போக மாட்டார். There's no way according to the Bible. வேதத்தின்படி அப்படி ஒரு காரியம் கிடையாது. முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறார். என்னில நிலைத்திரு, அப்பொழுதுதான் உனக்கு கனி கொடுக்க முடியும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். என்னை அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டார். தேவனுக்குள் நிலைத்திருக்கிறவன் தான் ஜெயம் பெறுவான். சொல்லுங்க, நிலைத்திருக்கிறவன் தான் ஜெயம் பெறுவான். இவன் என்ன செய்திருக்கிறார் என்றால் தேவனுடைய எச்சரிப்பை பெற்றார். ஒண்ணு. இரண்டாவது, அந்த எச்சரிப்பு சத்தம் வந்த உடனே தேவனுக்கு பயபக்தி உள்ளவனாக மாறினார். ரெண்டு. மூன்றாவது, அந்த பயபக்தியின் நிமித்தம், அந்த தேவ சத்தத்தை கேட்டது நிமித்தம், ஆண்டவருக்கு உண்மையாய் இருக்க வேண்டும் என்பதின் நிமித்தம் தேவன் சொன்னதின்படி வேலையை செய்ய செயல்பட ஆரம்பித்தார். தன் குடும்பத்தை அவர் ரட்சித்தது மாத்திரமல்ல, அவர் மூலமாய் அடுத்த சந்ததியிலே தேவன் உருவாக்கினது மாத்திரமல்ல, இன்னைக்கும் நோவா பேசப்படுகிறார் நம்முடைய வாழ்க்கையில. நோவாவை குறித்து அநேக ரகசியங்கள் உள்ளுக்குள் இருக்கிறது. ஆனா இந்த காலகட்டத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். நோவாவை கொஞ்சம் நான் ஆதியாகமம் 6வது அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்பி நோவாவை குறித்து கொஞ்சம் விஷயங்களை பார்ப்போம். இதுல சபையை குறித்த ரகசியம் இருக்கிறது, குடும்பத்தை குறித்த ரகசியம் இருக்கிறது, நம்முடைய வேலைகளை குறித்த ரகசியம் இருக்கிறது, ஒரு ஊழியக்காரனுடைய செயல்பாடை குறித்த ரகசியம் இருக்கிறது, ஒரு கரிசனையினுடைய பாதுகாப்பு எப்படி இருக்க வேண்டும் என்ற ரகசியம் இருக்கிறது. இப்படி பல ரகசியங்கள் இந்த நோவாவினுடைய வாழ்க்கையிலிருந்து நம்முடைய வாழ்க்கைக்கு தேவன் பேசி இருக்கிறார். ஆனா இங்க நாம் இன்னைக்கு முக்கியத்துவப்படுத்தி பார்க்க போகிற ஒரு விஷயத்தை கவனிக்கும் பொழுது, ஆதியாகமம் 5வது அதிகாரத்திலே அன்னைக்கு நான் ஏனோக்கை குறித்து உங்களோடு பேசினேன். ஞாபகம் இருக்கா? யார் ஏனோக்கு? சுதாகர் மகன் இல்ல? யார் ஏனோக்கு? தேவனோடு எத்தனை வயசு வரைக்கும் இருந்தாரு? 365 வருஷம் வரைக்கும் இருந்தாரு. என்ன செஞ்சாரு அவரு? இருந்தாரு. அது மட்டும் தான் செஞ்சார். அவர் என்ன செஞ்சாருன்னு கேட்கல, சஞ்சரித்ததை கேட்கல, அவருடைய வாழ்க்கையில எப்படி செயல்பட்டார் செஞ்சார். எனக்கு குறிச்சு 2 வாரம் பேசுனேன் பாருங்க. நீங்க 2 நிமிஷத்துல விஷயத்தை சொல்லி கொடுத்தார். ஓகே, சந்தோஷம், தேங்க்யூ. கவனிங்க, இந்த ஏனோக்கினுடைய கொள்ளு பேரன் தான் இந்த நோவா. ஏனோக்குக்கு பிறகு மெத்துசலா, மெத்துசலாவுக்கு பிறகு லாமேக்கு, லாமேக்கு பிறகுதான் இந்த நோவா பிறக்கிறார். ஆனா இந்த ஏனோக்கு பிறந்த பொழுது ஏனோக்கு இருக்கும் பொழுது நோவாவை கண்டதில்லை. அவர் பார்க்கிறார், மெத்துசலாவை பார்த்திருக்கிறாரு, லாமேக்க பார்த்திருக்கிறார், அப்பாவையும் தாத்தாவையும் பார்த்திருக்கிறாரு. அடுத்தது யாரு? தாத்தாவுக்கு மேல அடுத்தது என்னது? பேர் என்ன? கொள்ளு பேரமா? கொள்ளு தாத்தாவா? சரி, அவரை வெறும் பார்க்க நல்ல கவனிங்க. ஆனா அவர் விதைச்ச வித நோவாவுடைய வாழ்க்கையில வந்திருக்கிறார். யாரு? யார் விதைச்சது? ஏனோக்கு விதைத்தது. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்ததனுடைய விளைவுதான் நோவாவின் வாழ்க்கையின் வெற்றி. ஏனோக்கு தேவனோடு எப்படி வாழ்ந்தார் என்பதை வைத்துதான் தலைமுறைகளுடைய பிளஸிங் வந்திருக்கிறது.
ஏனோக்கு வாழ்ந்த காலத்திலே பூமி கொடியதா இருந்தது போலதான் நோவாவின் காலத்திலும் கொடியதா இருந்தது. ஆனால் ஏனோக்கு விதைத்த விதை இங்கே முளைத்து தேவ ராஜ்யத்தின் மகிமைக்காய் எழும்பினது. Don't know how many of you get this. உங்களுக்கு எத்தனை பேருக்கு இது புரிகிறது என்பதல்ல. நான் எதற்கு இதை சொல்லுகிறேன்னா, ஏனோக்கு அன்னைக்கு விதைச்சது போல இன்னைக்கு நாம் எதை விதைக்கிறோமோ, நாம எப்படி வாழுகிறோமோ, நம்முடைய வாழ்க்கையில தேவனோடு சஞ்சரிக்கிறது எப்படி இருக்கிறதோ, அதற்கு அப்புறம் தான் எங்களுடைய பிள்ளை, எங்களுடைய பேர பிள்ளை, எங்களுடைய கூட்ட பிள்ளை, எல்லா பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அது கடந்து செல்லும். நல்லா கவனிக்கணும், நல்லா புரிந்து கொள்ளணும். இந்த லாமேக்கு ஏனோக்கை பெற்ற பொழுது, இந்த நோவாவை பெற்ற பொழுது ஒரு விஷயம் செய்கிறார். 5வது அதிகாரம் ஆதியாகமத்தின் புத்தகம் chapter 5 Genesis 28ல இருந்து வாசிங்க வேகமா. 192 வயதான போது ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டார். நல்ல கவனிக்கணும், நல்ல கவனிக்கணும் வசனங்களை. லாமேக்கு நோவா பிறந்த உடனே ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்தார். ஆனா மெத்துசலா பிறக்கும் பொழுது அப்படி ஒரு சிந்தனை அவருக்கு வரல, அப்படி ஒரு சிந்தனை வரல. ஆனா நோவா ஏனோக்கு இருந்த காலத்திலே லாமேக்கு பிறந்திருந்தார். அப்ப லாமேக்கு பேரப்புள்ள நோவாவுக்கு, அவரை தூக்கி பார்க்கும் பொழுது அப்படி ஒரு சிந்தனை வரல. ஆனா லாமேக்கு தன்னுடைய பிள்ளையை பார்த்த விதத்தை குறித்து வேதம் சொல்லுகிறோம். தன்னுடைய பிள்ளை பிறந்த உடனே அவருக்கு பேர் வைக்க கரங்களிலே எடுத்து பிள்ளையை பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், கர்த்தர் சபித்த இந்த பூமியில நமக்கு இருக்கிற சாபத்தின் விளைவிலே நாம் பயணித்துக் கொண்டிருக்கிற இந்த வேதனையுள்ள வாழ்க்கையிலிருந்து இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்ற பெயரைட்டான். ஒரு தகப்பன், ஒரு பெற்றோர், ஒரு பெரியவர் சிறியவர்களை எப்படி பார்க்க வேண்டும் என்ற ரகசியம் அங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளை நாம் எப்படி பார்க்கிறோம், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தை குறித்த நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது. இன்னைக்கு பிள்ளை இருக்கிறத வச்சு நாம் கணிப்பெடுக்கிறது அல்ல, நம்முடைய தேவனுடைய திட்டத்தை வைத்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையை முடிவெடுக்கணும். இன்னைக்கு அநேக பெற்றோர் என்ன பண்ணுகிறோம் என்றால், பிள்ளைகளுடைய வாழ்க்கை முறையை வச்சு இவன் அப்படி போவான், இப்படி செய்வான், இவன் உட்பட மாட்டான், அது செய்வான், இதையே பேசுகிறதுனால அந்த பிள்ளைகளுக்கு அந்த வாழ்க்கையில் ஒரு வெறுப்பு உண்டாகும். ஆனா இந்த பிள்ளை எப்படி இருந்தாலும் என் கர்த்தர் என் பிள்ளையின் வாழ்க்கையில் ஒரு நாள் அற்புதம் செய்வார் என்று விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் அந்த விசுவாசத்தை கனம் பண்ணுவார். அந்த பிள்ளைக்காக இல்லாவிட்டாலும் உங்களுக்காக உங்கள் பிள்ளையின் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். Believe that in your spirit. Believe that. தேவன் செய்வார். தாவீது ராஜா சொன்ன வார்த்தை நான் எப்பொழுதும் சொல்லுவேன், நான் இளைஞனா இருந்தேன், முதிர் வயது உள்ளவனானே, நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு கையேந்தி தெரிந்தது என் கண்கள் காணவில்லை என்று சொன்ன. That is faith. விசுவாசம். பிள்ளை இருக்கிற நிலைமை தலைகீழாக இருக்கட்டும், நம்முடைய வாழ்க்கையின் சூழலை இருள் சூழ்ந்து இருக்கட்டும், பட் இருளை வெளிச்சமாக மாற்றுகிற ஜீவனுள்ள தேவன், நான் உலகத்தின் ஒளி என்று சொன்னவர், உலகத்தில் எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளியே அந்த ஒளி என்ற இயேசு உங்களுக்கு வாழ்கிறார். உங்கள் பிள்ளையின் வாழ்க்கையை மாற்ற அவரால் முடியும். என் பிள்ளைக்கு இருக்கிற நம்பிக்கையில நான் அவர்களை பார்ப்பதல்ல, என் தேவன் மேல் இருக்கிற நம்பிக்கையில் பிள்ளையின் வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுகிற ஒரு வைராக்கியம் நமக்கு இருக்க வேண்டும். அன்பு தெய்வ சின்னமே, அது பெற்றோருக்கு பேசும் பொழுது வேற காரியங்கள் அவர்களை பேசுகிறேன். அன்றைக்கு இந்த நோவாவின் மேல நம்முடைய செய்தியை நாம் வைப்போம். நோவாவை பார்க்கும் பொழுது லாமேக்கு சொல்லுகிறார், இவன் நம்மை தேற்றுவான். நோவா என்றால் தேற்றுகிறவன் என்ற அர்த்தம். நோவா என்றால் ஆறுதல் படுத்துகிறவன் என்ற அர்த்தம். நோவா என்றாலே ஒரு கொடை என்ற அர்த்தம். பல அர்த்தங்கள் சொல்லுவார்கள்.
நோவாவினுடைய வாழ்க்கையிலே நல்ல கவனிங்க. ஏனோக்கு இருந்த பொழுது எப்படி பூமி சீர்கெட்டு இருந்ததோ அப்படிதான் மெத்துவேசேலாவின் நாட்களில் இருந்தது, அப்படிதான் லாமேக்கினுடைய நாட்களில் இருந்தது. நோவா 600 வயதாகும் வரைக்கும் அப்படிதான் பூமி இருந்தது. ஆனா 600 வயசு வரும் பொழுது தேவன் நோவாவோடு பேசுகிறார். ஏற்கனவே அநேக நாட்கள் பேசி இருக்கிறார், சஞ்சரித்து இருக்கிறார். ஆனா இப்பொழுது அவனை குறித்து வேதம் சொல்லுகிற ஆதியாகமத்தின் புத்தகம் 6வது அதிகாரத்துல அந்த கடைசி கீழ்ப்பகுதியை வாசிங்க. நான் நினைக்கிறேன் 8-9வது வசனமா இருக்கணும். கீழே எடுத்து வாசிங்க பாப்போம். அடுத்த பக்கத்துக்கு போறதுக்கு முதல்ல எத்தனாவது வசனமா? 6ல கடைசி கீழே வருது 8-9. 8வது வசனத்துல வாசிங்க. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமான் எப்படி இருந்தாரு? அந்த கீழ்ப்பகுதி கடைசி அந்த 6வது அதிகாரத்துல அந்த வலது பக்கம் அந்த கீழே அடியில வர்ற துண்டு 8வது 9வது வசனம் நினைக்கிறேன். அங்க வேதம் சொல்லுகிறது நோவா எப்படி, ஏன் அவருக்கு கிருபை கிடைத்தது? நோவாவுக்கு ஏன் கிருபை கிடைச்சிச்சு? உலகத்தில் இருக்கிற எத்தனையோ லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு கிருபை கிடைக்கல. பட் நோவாவுக்கு கிடைக்குது எதற்காக என்றால் நோவா நீதிமானாக இருந்தார். தட் மீன்ஸ் நீதிமான்னா என்னது? இன்னைக்கு புதிய ஏற்பாடு சொல்லும் இயேசுவின் ரத்தத்துல கழுவப்பட்ட நம்ம நீதிமான். அன்னைக்கு இயேசுவின் ரத்தம் சிந்தப்படல. அப்ப எப்படி அவர் நீதிமானா என்று தேவன் சொல்லுகிறார். தேவனுடைய வார்த்தையிலே தாத்தா பூட்டனுங்க கேட்டு சொன்னதை கேட்டு தன்னுடைய வாழ்க்கையை தேவ வார்த்தைக்குள் சரிபடுத்தின தேவ நீதிக்கு நேராக ஒப்புக் கொடுத்திருந்ததினாலே கர்த்தருடைய பார்வையிலே அவருக்கு கிருபை கிடைத்தது மாத்திரமல்ல, தேவன் சொன்னார் இவன் நீதிமான். நீங்க இருக்கிற பைபிள் நம்ம கையில இருக்கு, எத்தனை சாட்சிகள் நம்ம கையில இருக்கு. இன்னைக்கு நம்மளை பார்த்து இவன் என் பிள்ளை நீதிமான் என்று தேவன் சொல்லுகிற ஒரு வாழ்க்கையை நாம் வாழுகிறோமா? என்ன பாருங்க, வாழுகிறோமா? தேவன் சொல்ல முடியுமா? வார்த்தைகள் இல்ல, அன்னைக்கு பைபிள் இல்ல கையில, நோவா கையில. தாத்தா சொன்னது, கொள்ளு தாத்தா சொன்னது, பூட்ட தாத்தா சொன்னது, அந்த தாத்தா சொன்னதை வைத்துத்தான் வாழ்ந்திருக்கிறார்கள், அந்த நம்பிக்கையில் வாழ்ந்திருக்கிறார்கள். பட் அவனுடைய காலத்துல விபச்சாரத்தின் அசுத்தம் சூழ்ந்திருந்தது தேசத்துல. அங்கே ஆண் புணர்ச்சிக்காரர்கள் பெண் புணர்ச்சிக்காரர்கள் சூழ்ந்திருந்த காலம், இன்னொருவனுடைய மனைவியை திருடுகிற காலம், மற்றவனுடைய சொத்தை அபகரிக்கிற காலம், மற்றவர்களுக்கு உண்டானதான வேலைக்காரர்கள் மிருக ஜீவங்களை கொள்ளையடிச்சுட்டு போய் தனக்கென்று சேர்க்கிற ஒரு காலத்திலே வாழ்ந்த நோவா கர்த்தருக்கு முன்பதாய் நீதிமான் என்று வேதம் சொல்லுகிறார். தேவனுடைய சத்தம் கையில எழுதி நமக்கு கொடுக்கல நோவாவுக்கு. ஆனா எப்பயாவது இருந்துட்டு நோவாவோடு தேவன் பேசுகிறதையும் எப்பயோ தன்னுடைய பாட்டன்மார் கூட்டன்மார் சொன்னதை கேட்டு இருதயத்திலே வைத்து மனதிலே ஒரு பயபக்தி உள்ளவனாக நீதிமானாக நோவா வாழ்ந்தாரே. நீங்களும் நானும் இந்த கையிலே வேதம் என்கின்ற இந்த சத்தியத்தை தேவன் தந்திருக்கிறாரே. எத்தனை பேர் நேரத்துக்கு கொடுக்கிறோம் வேதத்தை? எத்தனை பேருடைய வாழ்க்கை ஆண்டவர் இன்னைக்கு நீதிமான் என்று சொல்ல முடியும்? போன ஞாயிற்றுக்கிழமை இங்க பைபிள் தொட்டதுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் பைபிள் தொடுறேங்கிறவங்க ஒரு சில பேர் இருக்கலாம், அல்லது எடுத்து படிக்கலன்னு சொல்லலாம். நேரம் இல்ல, வெக்கேஷன், நாங்க டைம் ஸ்பெண்ட் பண்றோம். whatever you do you won't, எதை வேணாலும் செய்யுங்க. பட் வேதத்துக்கு நேரம் கொடுக்கலன்னா தேவன் உங்களுக்கு நேரம் கொடுக்க மாட்டார். இப்படி பேசுறதால சபைக்கு நீங்க வர விருப்பம் இல்லைன்னு சொன்னாலும் ஐ டோன்ட் கேர் அபௌட் இட். எனக்கு வேணும் சத்தியத்தின்படி கூட்டங்களை உருவாக்குவதற்கு, வேத வசனத்தின்படி உருவாகி ஆண்டவர் வரும் பொழுது நீங்களும் நானும் போகணும் ஆண்டவரோடு. அதுக்குதான் ஊழியம், அதுக்குதான் சபை. பேருக்கு புகழுக்கு சபை கிடையாது. ஆட்களை கூட்டி சேர்த்து கூத்து பண்ணுகிற இடம் அல்ல சபை. சபை என்பது கர்த்தருடைய ஜனங்களை ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிறதா இருக்க வேண்டும். ஒரு தகப்பன் தாய் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து அவர்களை வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கி அவர்களுக்கு ஒரு திருமணம் பண்ணி அவர்களை கொடுத்து தங்களுடைய கடைசி மூச்சு இருக்கும் வரைக்கும் பிள்ளைங்க பேர பிள்ளைங்கன்னு ஏங்கி அவங்களுக்கு ஒரு தீங்கு வரக்கூடாது என்று நினைக்கிறது போல ஒரு ஆவிக்குரிய தகப்பனாய் இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையின் மேல் எனக்கு அக்கறை உண்டு.
நீங்க அதை எப்படி புரிந்து கொள்வீர்கள் என்பது எனக்கு தெரியாது. பட் எனக்கு அந்த அக்கறை உண்டு, எனக்கு அந்த வாஞ்சை உண்டு, எனக்கு தாகம் உண்டு. கர்த்தரை நோக்கி கெஞ்சுகிற ஜெபம் அது. புரிந்து கொள்ளுங்கள். ஏனோ தானோ என்ற வாழ்க்கை வாழ்வதற்கல்ல. நோவாவினுடைய வாழ்க்கையிலே நாம் எடுத்து பார்க்கும்போது கர்த்தர் சொல்லுகிறாராம் மோசேக்கு, எழுதுகிறா மோசே, இத நோவா நீதிமான் என்று எழுது. யோபுவை குறித்து எழுத அனுமதித்தார். இங்கே ஆதியாகமத்தின் புத்தகத்தை எழுதும் பொழுது நோவா பூமியில வாழல. கவனிங்க, அதற்கு பின்பதாக தான் எத்தனையோ வருஷங்களுக்கு அப்புறம் தான் அந்த மோசேக்கு அவனுடைய வாழ்க்கையினுடைய வரலாறு வரும் பொழுதுதான் தேவன் இதெல்லாம் டிக்டேட் பண்ணி எழுத விடுகிறார், சொல்லுகிறார் என்னென்ன நடந்துச்சு. அப்ப நோவாவை யாரு காணல? மோசே காணல. பட் நோவாவை குறித்து எழுத தேவன் அனுமதி கொடுத்தாரே. இன்னைக்கு பரலோகத்திலே 3 விதமான புத்தகங்களை தேவன் வைத்து அநேக ரகசியங்களை குறித்து நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை எழுதுகிறார். பால்மோனியினுடைய கரத்திலே நம்முடைய எண்ணங்களை குறித்த காரியங்கள் எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிறது. காப்ரியேலினுடைய கரத்திலே நம்முடைய வார்த்தைகளை குறித்த காரியங்கள் எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மிகாவேலினுடைய கரத்திலே நம்மை குறித்ததான கிரியைகளின் காரியங்கள் எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அங்கே தேவன் சொல்ல முடியுமா, என்னுடைய மகன் அவனுடைய கிரியையின்படி நீதிமானாய் இருக்கிறான் என்று நீ எழுதுடா காப்ரியேல் என்று தேவன் சொல்ல முடியுமா? வாஞ்சிக்கணும், ஆசைப்படணும், தேடணும். வேதத்துல சும்மா வந்துட்டு போறதுனால நம்ம பரலோகம் போகிற முடியாது. அப்படி ஒரு வாஞ்சை வரணும். வசனத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு அந்த தாகம் உதிக்கணும். ஒரு அழகான வீடை பார்க்கும் பொழுது நம்ம என்ன சொல்றோம்? பிரகாசத்தை நிறைய வீடு பாக்குறீங்கல்ல, ஆசைப்படுறீங்கல்ல. ஒரு அழகான வீடை பார்ப்பீங்க, ஒரு நல்ல இடங்கள் இருக்கு, பின்ன கடவுளுக்கு எப்படி ஆசைப்படுவீங்க? வேணும்னு ஆசைப்படு. ஒரு நல்ல வாகனத்தை கண்டா சொல்லுங்க. அப்ப நீங்க படிக்கிறீங்க, இப்ப ரொம்ப மெனக்கட்டு அங்க இருந்து இங்க வந்து படிக்கிறீங்க. ஒரு நல்ல உத்தியோகத்துல பெரிய ஒரு ப்ரொஃபஸர் அவரை பார்க்கும் பொழுது உங்களுக்கு எப்படி ஆசை வரும்? வருது இல்ல? வருமா வராதா? இதெல்லாம் வருது இல்ல? அப்ப வேதத்துல பார்க்கும் பொழுது இவரை நீதிமான் என்று தேவன் சொல்லி இருக்கிறாரே, என்னை ஒரு நாள் ஆண்டவர் நீதிமான் என்று சொல்ல வேண்டும் என்ற ஏக்கம் வருதா? சொல்லுங்க, ஆசை இருக்கா? தாவீதை குறித்த இருதயத்துக்கு ஏற்றவன் என்று ஆண்டவர் சொன்னாரே, அதை வாசிக்கும் பொழுது ஆண்டவரே நீர் ஒரு நாள் என்னை பார்த்து நீர் சொல்லணும், ஆண்டவரே உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் நான் வாழ்ந்தேன் என்று நீர் சொல்லணும். ஒரு வாய்ச்ச வீடு வாங்க ஆசை, கார் வாங்க ஆசை, இதெல்லாம் அழிந்து விடும் ஐயா. ஆசைப்படுங்க, வாங்குங்க, நல்லா இருங்க. எனக்கு வேணும் என்னுடைய பிள்ளைகள் நல்லா இருப்பது, தவறே கிடையாது. நல்ல உத்தியோகத்துல வாங்க. நான் அடிக்கடி பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், நம்முடைய பிள்ளைகள் இந்த தேசத்தின் அரசாங்கங்களிலே சட்டங்களை மாற்றுகிற ஸ்தானத்தில் என் தேவன் கொண்டு போக வேண்டும் என்று பிள்ளைகளுக்காக ஜெபிங்கள் என்று சொல்லுவேன். அந்த உயர்ந்த ஸ்தானத்தில் நம்ம பிள்ளைங்க வரணும், பேர பிள்ளைங்க வரணும். இதெல்லாம் வாஞ்சிக்கிறோமே. ஆனா தேவனுடைய வேதத்திலே ஒரு விஷயத்தை வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல அந்த வாஞ்சியில அங்க நான் இருக்க வேண்டும் என்று ஏன் ஐயா நமக்கு எண்ணம் வருகிறது இல்லை? யோசிச்சு பாருங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நோவா நீதிமான், கர்த்தருடைய பார்வையில் நீதிமான். வாசிங்கம்மா. உத்தமனுமாய் இருந்தான். முதல்ல இருந்து வாசிங்க. நீதிமான். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே, நல்ல கவனிங்க, வர ஒரு ரகசியங்களை பாருங்க. தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும். எப்படி? அப்ப நோவா மோசேக்கு சொல்லுகிறார், நீ எழுதிடா, ஆண்டவர் காண்பிக்கிறார். நோவா அவனுடைய காலத்திலே வாழ்ந்த ஜனங்கள் பல மில்லியன்ஸ் ஜனங்கள் வாழ்ந்திருக்கலாம். பட் அவன் ஒருத்தன் தான் நீதிமான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். He is the one person. God's eyes எப்படி இருந்திருக்கிறாரு? Righteous person. எல்லா ஜனங்கள் இருந்திருக்கிறார்கள். நோவா நீதிமானும் வசியமா உத்தமனுமாய் இருந்தான். இரண்டாவது உத்தமன், கர்த்தருடைய வார்த்தையின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிற மனுஷன். கரங்களில் சுத்தம், இருதயத்தில் பரிசுத்தம், கிரியைகளில் உத்தமன். நினைச்சபடி வாழ்ந்திருக்கலாம். எத்தனையோ ஜனங்கள் வாழுகிறார்கள். அந்த காலத்திலே நோவா உத்தம
What a privilege, what a blessing. என்ன ஒரு அற்புதம் இல்ல? It's a great thing, isn't it? நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்ல வேணாமா? அப்படி வாழக்கூடாதா? அப்படி வாழுகிற ஆசை இல்லையா? ஐயா ஏனோ தானோன்னு வாழாதீங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி வேணாலும் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகிறது அல்ல, இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வாழணும். நம்முடைய வாழ்க்கையில நம்ம குடும்ப வாழ்க்கைகளை சொல்லுவோம் தானே, எல்லாரும் எப்படி எப்படியோ வாழ்றாங்க, நம்ம அப்படி வாழக்கூடாது. நமக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு, நமக்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்கு. நம்ம பிள்ளைங்க இப்படி இருக்கணும், கணவன் மனைவி இப்படி இருக்கணும், நம்ம வீடு இப்படி இருக்கணும், நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கணும். நம்ம நினைக்கிறோமா நினைக்கலையா? நினைக்கிறோம். ஏன் தேவனுடைய காரியத்தில் அந்த எண்ணம் வருகிறது இல்லை? நான் அடிக்கடி சொல்ல, எல்லாரும் ஊழியம் செய்கிறாங்க, நமக்கு ஊழியம் செய்யக்கூடாது. அப்படி தேவையே இல்லை, அப்படி ஒரு அவசியம் கிடையாது. நல்ல வேலைக்கு போய் சம்பாதிச்சு நல்ல சந்தோஷமா என்ஜாய் பண்ணி வெளியே இருக்கலாம். ஆனா ஏன் ஊழியம் செய்யணும்? இப்படியாப்பட்ட சத்தியங்களை ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்து நம்மோடு கூட ஜனங்களையும் கர்த்தருடைய வார்த்தையிலே இணைத்துக் கொண்டு பயணிக்கிற ஊழியம் செய்யணுங்கிற ஒரு வெறி நமக்கு இருக்கணும். இல்லாட்டி ஊழியம் செய்யக்கூடாது. அதுல பிரயோஜனம் கிடையாது. பேருக்கும் புகழுக்கும் மற்றவங்க பார்த்து பெரிய சபை இவர் நல்லா போதிப்பார், என்ன பிரயோஜனம்? தேவன் சொல்லணும், ஐயா நீ உத்தமன். அடுத்தது என்ன சொல்றார்? மூணாவது காரியம், நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அவன் எப்படி இருக்கிறான்? நீதிமானா இருந்திருக்கிறான், உத்தமனா இருந்திருக்கிறான். மூணாவது, தேவனோடு அவன் சஞ்சரிக்கிறான். That means எப்படி தன்னுடைய கொள்ளு தாத்தா வாழ்ந்தாரோ அப்படி நோவா வாழுகிறான். ஏறக்குறைய அந்த வருஷங்களை கவனித்து பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 600க்கும் 700க்கும் ஆண்டுகள் டிஃபரன்ஸ் இருக்கிறது. இவருடைய அந்த கொள்ளு தாத்தாருடைய கடைசி நாட்கள் இவருடைய வாழ்க்கையை கவனிச்சு பார்க்கும் பொழுது, ஆனா நோவாவுடைய வாழ்க்கையை ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் உத்தமன், அவன் நீதிமான், அவன் என்னோடு கூட சஞ்சரிக்கிறார். நம்ம சஞ்சரிக்கிறோமா? நீங்க தேவன் பிசிக்கலா வந்து இறங்குறது அல்ல, தேவனுக்கோடு கூட ஜெபத்துல எவ்வளவு நேரம் நம்ம நேரம் செலவழிக்கிறோம். சபையில நான் ஒரு முதல் ராஜநாட்டை சொன்ன, பிரகாசனை சொன்னேன். நான் ஏற்கனவே போன வருஷம் சபையில ஃபாஸ்டிங் பிரேயர்ல நான் எழுதினேன், எல்லாம் எழுதி சொல்லி கொடுத்தேன். இந்த சபையில ஊழியம் செய்கிற எந்த ஒரு ஊழியம் செய்கிற மியூசிக் அடிக்கிற கூட சேர்ந்து பார்க்கிற யாரா இருந்தாலும் குறைந்தது 1/2 மணி நேரம் ஜெபிச்சுட்டு வரணும், சேர்ச்சுக்கு வரக்கூடாது. மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிற பிள்ளைங்க 1/2 மணி நேரம் வீட்டுல ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்களா? வர்ஷிப் பண்றால் குறைந்தது 1 மணி நேரம் ஜெபம் பண்ணணும்னு சொன்னேன். யாரா இருந்தாலும், நானா இருந்தாலும், நீங்களா இருந்தாலும், சின்னவங்களும் பெரியவங்களும் எல்லாரும் செய்யறோமா? பாட்டு அனுப்பியாச்சு. ஒரு சிலர் வீட்டுல ஜெபிக்கிறோம், அதை பாடுகிறோம், பழகுறோம். தனிப்பட்ட முறையில 1 hour தேவனோடு ஸ்பெண்ட் பண்றோமா? வர்ஷிப்புக்கு முதல்ல பிரீச் பண்ற நானா இருந்தாலும், ராஜன் பிரகாசம் யாரா இருந்தாலும் 2 மணி நேரம் வேதத்திலும் ஜெபத்திலும் செலவிடாம பிரீச் பண்ண கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். எல்லாரும் கடைபிடிக்கிறோமா? நான் வந்து வீட்டுக்கு பார்க்க முடியாது, பட் அந்த செய்திகள், அந்த சத்தியங்களை கேட்டீங்க, ஒரு பொறுப்பை பார்த்தீங்க, நீங்க தான் செய்யணும். டெய்லி நான் செய்ய முடியாது. அப்படி இல்லைன்னா ஊழியம் செய்யக்கூடாது. கையை தட்டி பாடிட்டு போகும். மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அடிக்கிறதுனா கட்டாயம் 1/2 hour ஜெபம் பண்ணணும். தேவ சமூகத்தில் ஒன்று ஆயத்தம் பண்ணாம, இது வந்து மியூசிக் கான்செப்ட் கிடையாது. அவங்களே மத்தியால கணக்கில் பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் செய்யலாம். பாலசுப்ரமணியத்தை குறிச்சு ஒரு பேட்டியில மனோ சொல்றாரு, அவங்க எல்லாம் ஒன்னா ரூமுங்கள்ல தங்கி இருக்கும் பொழுது பாலசுப்ரமணியம் வந்து ஏற்கனவே பல மேடைகள்ல ஏறி பாடினவர். அவரை போல ஒரு மனுஷன் பாடகர், அந்த நல்ல குணமுள்ள மனுஷன பாடகர்கள் என்னை பார்க்கறது ரொம்ப அரிது. ஆனா மனோ பக்கத்துல ஒரு ரூம்ல இருப்பாரா, இவர் எப்ப பார்த்தாலும் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பார். அப்ப மனோ வந்து கேட்பாரா, ஐயா இவ்வளவு பாட்டு இந்த எத்தனையோ மேடையில பாடிட்டீங்களே, ஆனா இன்னும் ஏன் ஐயா பிராக்டிஸ் பண்றீங்க? அவர் சொல்லுவாரா, எந்த நுணுக்கங்களை கூட அந்த இடத்துல நம்பி வர்ற மனுஷர், பார்க்க வர்ற மனுஷர், அதை கேட்க வர்ற மனுஷருக்கு நான் தப்பு பண்ணிடக்கூடாது, என்ன நான் ஆயத்தம் பண்ணிட்டு நான் கச்சேரிக்கு போகிறேன் என்று உலக பாட்டு பாடுகிற அவர்களுக்கு இருக்கே, இங்க தேவ சமூகத்தில் ஆண்டவருடைய ஆராதனையில இருக்கிற நமக்கு அந்த அறிவு இருக்கா? சிந்திக்கணும். இது வந்து ஒரு ஒரு விளையாட்டு மேடை கிடையாது. தேவ சமூகம். பிரசங்கி 5 சொல்லுகிறார், நீ தேவனுடைய ஆலயத்துக்கு செல்லும் பொழுது நீ எப்படி இருக்கணும்? காத்துக்க அவனுடைய நடை. நினைச்சபடி படுத்து கடந்து எழுப்பிட்டு வந்து இங்க வந்து கூத்து பண்ணாது.
தேவ சமூகம். ஆண்டவருக்கு ஒரு பயம். அந்நிய அக்கினியை கொண்டு வந்ததுனால ஆசாரியனுடைய பிள்ளைகளை பார்க்காம ஆண்டவர் பட்சித்து போட்டார். ஏலியினுடைய 2 பிள்ளைகளுடைய கிரியைகள் மோசமா இருந்ததுனால அவர்களை கொன்று போட்டார். மோசையினுடைய பிள்ளைகள் அவ்வளவு பெரிய ஊழியக்காரன், பிள்ளைகள் வளர்ச்சி அடையல. அல்ல, கவனிக்கணும். விளையாடக்கூடாது நாம் ஆண்டவரோடு. பயபக்தி, கர்த்தருடைய சமூகம். அப்பதான் சபையில ஒரு தேவனுடைய அக்கினி இறங்கும், தேவனுடைய வல்லமை இறங்கும், தேவனுடைய பரிசுத்தம் இறங்கும். அப்பதான் நம்ம வெளியில பரிசுத்தமா இருக்கலாம். நினைச்சபடி வாழ்ந்துட்டு வந்து இந்த இடத்துல நம்ம கூத்து காடுகிறதற்கு இது ஒரு பப்ளிக் மேடை கிடையாது. தேவ சமூகம், பயபக்தி இருக்கணும் நமக்கு. தேவ சத்தம் கேட்ட உடனே நோவாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, எபிரேயர்ல விளக்கத்தை கொடுக்கிறார். அத்துணை வருடங்கள் கழித்து அந்த ஆக்கியோனுக்கு வெளிப்படுத்துகிறார். அவன் பயபக்தி உள்ளவனாய் இருந்தான். தேவ எச்சரிப்பு கேட்ட உடனே என்ன செய்தார்? ஒரு பயம். இங்க பாஸ்டர் சொல்லுகிறார், அந்த பயம் இல்லை. நான் ஆண்டவருடைய மனுஷன், வீட்டில் அப்பா, சபையில ஒரு ஊழியக்காரன், வெளியில நண்பன், அண்ணா, சகோதரர், அத்தா, மச்சான், வெளியில சபையில ஒரு ஊழியக்காரன் சொல்லுகிறதற்கு கீழ்ப்படிய வேண்டும். அதுதான் சபை. அல்ல, கவனிக்கணும். கர்த்தருடைய சமூகம் ஒரு வைராக்கியமாய் மாறட்டும் ஐயா, ஒரு அனலாய் மாறட்டும். தேவனுக்காக எழுதி பிரகாசிக்கிற ஒரு கூட்டம் எழும்பட்டும் இந்த இட பகுதியில. எழுப்புவீங்களா? எழுப்புவீங்களா? கர்த்தர் எழுப்புவார். நோவாவுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்த தேவன், அவன் தேவன் சபித்த பூமியில ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணினானே. இன்னைக்கு இந்த உலகம் சபிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. இந்த உலகத்தை வஞ்சனைக்காரன் ஆண்டு கொண்டிருக்கிறான். இவனுடைய கரத்திலிருந்து அதை பிடுங்குகிற, அந்த ஜனங்களை மீட்கிற ஒரு ஜீவனுள்ள ஊழியம் நீங்கள் செய்யணும், நான் செய்யணும். அதற்குத்தான் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். We can't play with God. Play with anybody, play with anything in your life, but don't play with the word of God. Don't play with God. That is most dangerous in your life. வேதம் சொல்லுகிறது, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரையை கடினப்படுத்தினால் அவன் சகாயமின்றி ஈவிரக்கம் இல்லாமல் அவன் சாகுவான். கிருபன்னு நினைச்சதை சபையில செய்ய முடியாது. தேவ ஜனமே, தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு கூட்டத்தை தேவன் தேடுகிறார். ஒரு வைராக்கியம், ஒரு அனல், ஒரு அக்கினி. ஆண்டவர் சொன்னார், நான் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய விரும்புகிறேன். 2000 வருஷத்துக்கு முதல்ல சொன்னாரு. பட் இன்னைக்கும் அது நமக்குள்ள பற்றி எரிகிறது இல்லை. பயம். பைபிள் ஸ்டடி கடைசி நேரத்தில் மெசேஜ் அனுப்பி வரலன்னு சொல்லுகிறதெல்லாம் தேவ பயம் கிடையாது. தேவ பயம் இருக்கணும். வரணும்னு சொன்னா வரணும். ஆண்டவருக்கு தேவ ஜனமே, ஆண்டவர் சொல்லுகிறார் தெளிவாக, மோசேயினுடைய எழுத்து நுனியிலே எழுதுவதற்கு அனுமதிக்கிறார். இவன் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவன். ஆகவே எனக்கு கிருபை அவனுக்கு கொடுக்காம இருக்க முடியாது. என் கண்கள்ல கிருபை அவன் ஈர்த்துக் கொள்ளுகிறான். தேவனுடைய அந்த இரக்கத்தை நாம் இழுத்துக் கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். பெரும்பாடுள்ள ஸ்திரியை ஆண்டவருடைய வார்த்தையில் அவர் சுகப்படுத்தல, அவள் வல்லமையை உறிஞ்சினாள் அவருடைய விசுவாசத்துல. That kind of faith we need in our life. உருகின ஒரு வல்லமாய் ஆண்டவருடைய பிள்ளை, கர்த்தருடைய ஜனம், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்காம அவளால் இருக்க முடியாதுங்கிற நிலைமைக்கு அவருடைய கண்களுக்கு முன்பதாக நாம் மாறுகிறவனாய் இருக்கிறோம். ஆண்டவருடைய வருகையில எல்லாரும் போக முடியாது. தேவ பிள்ளையே, இப்படி ஆயத்தமானவர்கள் மாத்திரம்தான் போக வேண்டும். நானும் அதுதான், நீங்களும் அதுதான். ஆயத்தமாகுவோம். நோவாவினுடைய காலத்திலே அவன் ஒருவனுக்குத்தான் கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைத்தது. வாசிங்கம்மா தொடர்ந்து. நோவா தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நோவா சேம், ஹாம், ஜாபேத் எனும் 3 குமாரனை பெற்றான். பூமியானது தேவனுக்கு முன்பாக பூமி எப்படி இருந்தது? சீர்கெட்டதாயிருந்தது. சீர்கெட்ட உலகத்துல பூமி, அதுனா பூமியில இருக்கிற கல்லு மேடு முள்ளு மண்ண சொல்லல, மனிதனுடைய வாழ்க்கையை சொல்லுகிறான். சீர்கெட்டதுனா என்ன?
ஆண்டவர் சொன்னாரு, உன் கணவன் உன் மனைவியினுடைய வாழ்க்கையில நீ பழுகி பெருகு. இப்ப எங்க பார்த்தாலும் டிவோர்ஸ், ஒண்ணு இல்லாட்டி ஒண்ணு சாமவோன்னு. நீ கல்யாணத்துக்கு முதல்ல என்ன வேணாலும் பண்ணிட்டு சேர்ச்சில வந்து நீ தாலியை கட்டுன்னு இன்னைக்கு ஆசீர்வாதம். ஆம்பளை வேண்டாம் கட்டு, பொம்பளை வேண்டாம் கட்டு, புள்ள பெத்து இருந்தா புள்ளையும் சேர்த்து நீ கட்டு. ஆனா அது சீர்கெட்ட வாழ்க்கை. ஆனா தேவன் சொன்னது என்ன? மல்கியா 2:15 சொல்லுகிறது, அவரிடத்து ஆவி பரிபூரணமாய் இருந்தது, பின்ன ஏன் அவர் ஒருவரை படைத்தார்? அவருக்கு உண்டாக கடவுளா உண்டாக முடியாதா? ஏன்? ஒரு தேவ பக்தியுள்ள ஒரு சந்ததியை உண்டாக்கும்படியாகத்தான் ஒரு ஆவியை கர்த்தர் ஒரு மனிதனுக்குள் அனுப்பி ஆதாம் என்கின்ற ஒரு மனுஷன் மூலமாய், ஏவாள் என்ற ஒரு மனுஷன் மூலமாய் உலகத்தை தேவன் மறுசீரமைக்கிற ஒரு ஜீவனை உண்டு பண்ணினார். ஆனா எப்படி இருந்துச்சாம்? சீர்கெட்டு இருக்கு. நினைச்சபடி வாழுகிறான். அவனுக்கு எது தோணுதோ அதை செய்கிறான். கொலைகாரர்களாக மாறுகிறார்கள். பின்னுக்கு பார்க்கும் பொழுதெல்லாம் நிறைய விஷயங்கள் நடந்தது. காயின் கொலைகாரனா மாறினான், சீர்கெட்டு போச்சு. இன்னொருத்தன் அவனுக்கு ஒரு அடையாளத்தை போட்டாரு, இன்னொருத்தனுக்கு 2 அடையாளத்தை போட்டாரு. அப்படியே 2 மனைவி அப்படி இப்படின்னு பட்டணங்க கட்டுறது என்னென்னவோ செய்தார்கள். சீர்கெட்டு போயிருக்கு பூமி. அப்படியே கம்பேர் பண்ணி பாருங்க, இன்னைக்கு பூமி எப்படி இருக்கு. சீர்கெட்ட பூமியில கிருபையை ஈர்ந்து கொண்டு தேவ மனுஷன் அந்த சீர்கெட்ட வாழ்க்கையிலிருந்து ஜனங்களை விடுவிக்க செயல்பட்டானே. நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை, நம்ம குடும்பம், என் புள்ள, என் பொண்டாட்டி, என் சொத்து, என் சுகம், என் வாழ்க்கை என்று அநேகருடைய வாழ்க்கை லிமிட்டட் பண்ணப்பட்டு இருக்கிறது. சாத்தான் சுருக்கி வைத்திருக்கிறான். கர்த்தருக்கு கொடுக்கிற நேரத்தை ஓவர் டைமுக்கு கொடுக்க, மற்ற வேலைகளுக்கு கொடுக்க, கொண்டாட்டங்களுக்கு கொடுக்க, கல்யாணங்களுக்கு கொடுக்க, இரவா திரீரதுக்கு ஆண்டவர்களுடைய தேவத்தை திருட பிசாசு வஞ்சிக்கிறான். மனுஷன் அடிக்கப்படுகிற ஆடு, கட்டப்படுகிற ஆடு ஒன்னும் தெரியாம போறது போல போய்கொண்டு இருக்கிறான். அப்படிதானே இருக்கு இன்னைக்கு உலகம். அவன் யாரை விழுங்கலாமோ வஞ்சிக்கலாமோ சுத்தி திரியிறான். நம்ம வந்து அப்படி அந்த எழுத்துக்கு போவோமே, அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கிறோம். ஜெப வாழ்க்கை இல்ல, வேத தியானம் இல்லாட்டி அதுதான் நிலைமை. நீங்க எந்த ப்ரொஃபசர் ஆவாங்க, எந்த மல்டி மில்லியனர் ஆவாங்க, அதுக்கு தேவனுக்கு என்ன லாபம்? அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய அந்த ஞாபக சக்தி நமக்கு கொடுத்து படிக்க வைக்கலன்னா, நமக்கு வேலை செய்கிற ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலத்தை அவர் தரலன்னா, ஒரு டச் விட்டாருன்னா சரி எல்லாம் சரி. நேபுகாத்நேச்சார் நம்முடைய வாழ்க்கையில இப்பொழுது முன்மாதிரியா இருக்கான். நான் கட்டின இந்த மகா பாபிலோன் வார்த்தையை சொல்லி முடிக்கல, மாடு மாதிரி புல்ல மேய்கிறதுக்கு தோலை மாத்தி விட்டார் ஆண்டவர். He can do anything in our life. ஆபிரகாம் வந்து அந்த ராஜாவுடைய சிரட்டை கூட வேணாம், எனக்கு ஒத்தாசை வருகிற தேவனை நோக்கி பார்க்கிறேன்னு சொன்னது ஆண்டவர் சீமானாய் மாத்தி அழகுபடுத்தினார். தேவனால முடியும். நீங்க பணக்காரரா இருக்கிறது அவருக்கு பிரயோஜனம் இல்ல. அங்கே ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க எவ்வளவு ஐஸ்வர்யவானா இருக்கிறீங்களோ அதுதான் அவருக்கு தேவை. தேவச்சனமே, சில காரசாரமான செய்திதான், ஐ நோ, பட் இதுதான் நம்மை உருவாக்கும். இதுதான் கர்த்தருக்குள் நம்மை அனலாக்கும். ஆமென். நீங்க வாழ்க்கையில நல்லா கர்த்தரோடு இருக்கணும்னா இப்படிதான் உருவாக்கணும். யூடியூப்ல நிறைய உங்களுக்கு ஏற்ற மாதிரி செய்திகள் வருகிறது. வேதம் சொல்லுகிறது, கடைசி காலத்துல தங்களுக்கு ஏற்ற போதகர்களை அவர்கள் தெரிந்து கொள்வார்களாம். அவர்கள் செவித்தினம் உள்ளவர்களா இருப்பார்களாம். சத்தியத்தை மறுதலித்து போவார்களாம். கெட்டு போகிறதற்கேடான நல்ல வாய்ப்புகளை தெரிந்து கொண்டு கும்மாளம் கூத்து போடுவார்கள். முடிவிலே அவர்களோடு சேர்ந்து இவர்களும் நரக வேதனையிலே சென்று விடுவார்கள். தேவச்சனமே, வேதம் சொல்லுகிறது பூமியானது எப்படி இருந்தது? தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாய். மனுஷன் பார்வையில நல்லா இருக்கு. நல்லா கவனிங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஏழை மனுஷன், ஒரு கஷ்டப்படுகிறவன் ஒரு மனைவியோடு இன்னொரு மனைவியை திருமணம் பண்ணினா அவனை கழிச்சு வைக்கிற உலகம், அவனை அந்தஸ்துல எடுக்காத உலகம், முன்மாதிரி சொல்லாத உலகம். அதே சினிமா பட நடிகர் மாதிரி நல்ல ஃபேமஸ் ஆனவங்க ஒருத்திய விட்டு இன்னொருத்திய கூட்டிட்டு வந்தா அவனை கூப்பிட்டு நிகழ்ச்சி நடத்தி மாலை போட்டு ஐயோடு கட்டி பிடிச்சு கொஞ்சுகிற காலத்தில் நாம் இருக்கிறோம். பணக்காரனுக்கு ஒரு நீதி, நல்ல ஃபேமஸா இருக்கிறவனுக்கு ஒரு நீதி, ஏழைக்கு ஒரு நீதி.
அதனாலதான் வேதத்தில் ஆண்டவர் சொன்னாரு, ஐஸ்வர்யமும் மோதிரனும் கட்டிருக்கிறவன் வந்தா அவனை உயர்ந்த இடத்துல உட்கார வைக்கிற, ஒரு தரித்திர கந்தையான உடுப்புல வந்தா இங்க என் காலுக்கு கீழே உட்காருன்னு சொல்றேன், நீ பட்சபாதமா இருக்கிறாய், ஆகிய உனக்கு அழிவு வரும் என்று எச்சரிப்பான். அவன் இந்த உலகத்துக்கு அழிவு வரும், ஆனா நமக்கு வரக்கூடாது. நமக்கு யாரையும் பட்சபாதமாய் பார்க்க கூடாது. தேவச்சனமே, இந்த உலகம் சீர்கட்டு இருக்கு. சீர்கட்டு ஓடிக்கொண்டிருக்கிற உலகத்தை நேர்படுத்தி நிறுத்துவதற்குத்தான் உங்களையும் என்னையும் தேவன் அழைத்திருக்கிறார். நோவாவை அதற்குத்தான் தேவன் தெரிந்து கொண்டார். நோவா இந்த கர்த்தர் சபித்த சாபமான இந்த பூமியிலே நம்மை தேற்றுவான் என்று தகப்பனுடைய நம்பிக்கையை கர்த்தர் பார்த்தார். கர்த்தர் நோவாவுக்கு அந்த கிருபையை கொடுத்து அதற்கேற்ற வாழ்க்கை நோவா வாழ்ந்தார். தேவன் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்தார். உங்க பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்கன்னு பிரச்சனை இல்லை. நீங்க பாருங்க, இந்த பிள்ளையின் மூலமாய் கர்த்தர் அநேகரை ரட்சிப்பார்னு நம்புங்க. நம்புங்க. அப்ப அந்த நம்பிக்கை ஏதோ ஒரு விதத்தில் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர கர்த்தர் அற்புதம் செய்வார். ஜெபத்தை கேட்கிறவர் அதை தள்ள மாட்டார். கர்த்தர் செய்வார். நம்பணும். மோசதான் புள்ள கெட்டு போய்தான் இருக்கு, சீர் இல்லாம தான் இருக்கு. பட் நம்புங்க, ஆண்டவரே நான் உண்மை நம்புகிறேன், என் பிள்ளையை கொண்டு அநேக ஜனங்களை நீர் மீட்டெடுப்பீர் ஆண்டவரே, உங்களோட வாழ்க்கையை மாத்துவீங்க. நம்பணும். ஒரு தேவ மனுஷன் ஜான் வெஸ்லியை தன்னுடைய தாயின் ஜெபத்தின் மூலமாய் தேவன் பாதிக்கவில்லையோ, அட்சன் டெய்லரை பாதிக்கவில்லையோ, டிஎல் மூடியை தேவன் பாதிக்கவில்லையோ, அவங்க எல்லாரும் அவங்களுடைய பெற்றோருடைய ஜெபம் மாற்றினதல்லவா? ஏன் உங்கள் பிள்ளையின் வாழ்க்கையை உங்கள் தேவனால் மாற்ற முடியாதா? நோவா சீர்கட்ட பூமியில ஒரு சீர்திருத்தவாதியாக மாறினான். சீர்கட்ட பூமி சீர்படுத்துகிற ஜீவனுள்ள ஒரு தேவனுடைய மனுஷனாக மாறினான். நீங்க யாரு? நீங்க யாரு? எனக்கு தேவன் தந்த ஊழிய எனக்கு நல்லா தெரியும். என்னை எதற்கு பயன்படுத்துறார் நல்லா தெரியும். சீர்கெட்டு இருக்கிற சபைகளை, சீர்கெட்டு இருக்கிற சத்திய குலைச்சல்களை கர்த்தருடைய சத்தியத்தை கொண்டு ஜனங்களை உருவாக்குகிற ஒரு ஊழியம் எனக்கு தேவன் தந்திருக்கிறார் என்பதை முத்திர குத்திட்டார் எனக்கு ஆண்டவர். I know that about. எந்த வசனத்தை பார்த்தாலும் அந்த கண்ணோக்கத்துல தேவன் என்னை கொண்டு போகிறத நல்லா பார்க்கிற, ஊழியங்களை பார்க்கிற ஊழியக்காரர்கள் கூட மனம் திரும்பி கண்ணீர் வடித்து ஆண்டவருடைய சமூகத்திலே திரும்புகிறதை, என்னுடைய ஊழியத்திலே தேவன் செய்கிறதை நான் ருசித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு தெரியும் என் தேவன் என்ன செய்கிறார். உங்களுடைய வாழ்க்கை என்ன? உங்களுடைய எதிர்காலத்திலே உங்களுடைய திட்டம் என்ன? எல்லாம் பிறந்தான், சம்பாதிச்சா, சேர்த்து வச்சான், பிள்ளைங்களுக்கு செத்து போனான். பிறக்கும் பொழுதே செத்து இருக்கலாம், பிரயோஜனமே கிடையாது. யோபு சொன்னது போல முதிரா பிண்டமா இருந்திருக்கலாம். அப்படின்னா உள்ளுக்கே மிஸ்கரேஜ் ஆகி போயிருக்கலாம். ஏன் இருந்தேன்னு கேட்டார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எனக்கு இந்த சரீரத்தில் உண்டான வேதனைகள், பாடுகள், கஷ்டங்கள், அடிகள், நிந்தைகள், அவமானங்கள், என்னை கொண்டு போய் தள்ளி போட்டு சிறையில படுத்துக்கிற வேதனை எல்லாம் பார்க்கும் பொழுது நான் இப்பொழுதே கண்ண மூடி நான் இறைப்பாறுதல் போறது நல்லது, அது எனக்கு ரொம்ப நல்லது. பட் ஸ்டில் நான் பூமியில வாழ்றதுனால, இந்த சரீரத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு. அதனால நான் எதை புரிந்து கொள்ளுகிறது, எதை தெரிந்து கொள்ளுகிறது எனக்கு புரியல. இந்த வேதனையில இருந்தாலும் உங்க வாழ்க்கையை மாற்றத்துக்காக நான் கர்த்தருக்குள் ஜீவிப்பேன் என்று சொன்னார். That is the faith. அப்படி ஒரு வாழ்க்கை. Don't be an ordinary person. எப்பயும் சொல்றது, 3 வருஷம் ஆச்சு இந்த சபை ஆரம்பிச்சு. என்ன சேஞ்சஸ், என்ன மாற்றங்கள், என்ன வளர்ச்சி? What about your growth in spiritually? பொடி வளர்ந்திருக்கு, பூமிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி இருக்கு, பிள்ளைங்க வளர்ந்திருக்காங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னையா வளர்ச்சியை கண்டோம்? ஊழியக்காரர்ல குற்றமா, வேதத்துல குத்தமா, நம்மள குத்தமா? வளர்ச்சியில வாங்க, உருவாகுங்க. சீர்கட்ட பூமி. இன்னைக்கு நோவா காலத்துல
நோவா வீட்டுள்ளுக்கு இருக்கும் பொழுது வெளியில இருக்கிற சீர்கெட்டதால பார்க்க முடியாது. முடியுமா? முடியாது. ஏன்? ஜன்னலை திறந்து என்ன பார்க்கலாம், எல்லாம் மூடி நம்ம மாதிரி ரூம்ல கடைச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது பார்க்கறது இல்ல. வீட்டர் டைம் எல்லாம் இருந்துச்சுன்னா வெளியவே கதவே திறக்கிற உள்ளுக்கே இருக்கிறோம். டீப் ஃப்ரிட்ஜில் சாமான் இருக்கு, சூடாக்கியே சாப்பிட்டாச்சு, அம்மா சமைச்சு கொடுக்குறா, அப்பா கொடுக்குறாரு, சாப்பிட்டாச்சு, வீட்டிலேயே படுத்து திரும்பி வெளியே போகாம கிடக்கிற பிள்ளைங்களும் உண்டு. ஆனா இன்னைக்கு நீங்க வீட்டுள்ளுக்கு உட்கார்ந்து இருக்கும் பொழுது, உங்க பெட்ரூம்ல இருக்கும் பொழுது, உங்க பெட்ஷீட்டுக்கு அடியில நீங்க போடல என்ன சீர்கெட்டதை பார்க்கிறீங்கிறது தேவனுக்கு தெரியும். டாய்லெட்ல இருக்கும் பொழுதே உலகத்தின் சீர்கேடு உங்களை தேடி வருது. ஒரு டிவிய பாருங்க, சீர்கெட்ட அரைமுறை நிர்வாணமான அட்வர்டைஸ்மென்ட் வந்து உங்க கண்களை கெடுக்கிற ஒரு அருவருப்பான காலத்தில் நாங்க வாழுகிறோம். தவறான பாதைகளுக்கு உங்களை இன்னைக்கு இழுக்கிற, பொய்யும் புரட்சியுமான செய்கிற அருவருப்புகளுக்குள் இருக்கிற காரியங்கள் நம்மை சூழ்ந்து இருக்கிறது. இன்னைக்கு உலகத்துல சீர்கெட்டு இருக்கு. நம்மளை எங்க வஞ்சிக்கிறது சத்துரு அனுப்பிக்கிட்டு இருக்கிறான். ஆனா இந்த காலகட்டத்துல, இந்த சீர்கெட்ட உலகத்துல நாம் எப்படி ஐயா இருக்கிறோம்? நோவாவினுடைய வாழ்க்கை சீர்கெட்ட உலகத்திலே வாசிங்க. மாபூமிக்கு தேவனுடைய கண்களுக்கு முன்பதாய் சீர்கெட்டதாய் இருந்தது. எப்படி இருந்துச்சு? இரண்டாவது கொடுமை, அநியாயங்கள், ஒருத்தன் வஞ்சிக்கிறது, ஒருத்தனை சூழ்ச்சி, ஒருத்தனை வீணாக்குகிற கொடுமை நிறைஞ்சிருக்கு. அடுத்தது, தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாய் இருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து, தங்களுடைய வழியை, கர்த்தரோடு வாழுகிற வாழ்க்கையை, தேவ பிரசன்னத்தில் இருக்கிற வாழ்க்கையை, ஆண்டவருக்கு பயப்படுகிற வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். சீர்கெட்டதா இருந்தது, கொடுமையா இருந்தது, கெடுத்துக் கொள்ளுகிறதா. 3 விஷயம் சொல்றாங்க. எல்லாத்துலயும் 3 ரகசியங்கள் உள்ளுக்கு இருக்கும். இந்த 3 அங்க பூமியில கர்த்தருடைய கண்களை பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷரை பூமியில உண்டாக்குனது அவருடைய இருதயத்துக்கு விசனமா இருந்ததா. இன்னைக்கு நம்மளை பார்த்து ஆண்டவர் சொன்னா, உன்னை உருவாக்குனது எனக்கு விசனமா இருக்குடா. சில பிள்ளைங்களை நாங்க ஏன்டா என் வயிற்றுல பிறந்தன்னு சொல்லுவோம்ல, ஏன்னா எங்க குடும்பத்துல இவ பிறந்தாலோ தெரியலன்னு சொல்ற அவ்வளவு வேதனை மாதிரி ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து சொன்னா, உனக்காக நான் செத்தது விசனமா இருக்குடான்னு சொன்னாருன்னா எவ்வளவு ஒரு வேதனை இல்ல. உன்னை நம்பிதான் நான் ரட்சித்தேன், உன்னை மீட்ட, உனக்காக ரத்தம் சிந்தினேன், உன்னை காப்பாற்றினேன், உன்னுடைய அழிவில் இருந்து நான் உன்னை மீட்டு எடுத்தேன். எதற்கு தெரியுமா? நீ எனக்காக ஏதாவது செய்வாய் என்று நம்பி உன்னை மீட்டண்டா. நீ உனக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்கிறியே. தேவன் சொன்னா சும்மா பிராக்டிக்கலா திங்க் பண்ணி பார்ப்போம். நமக்கு அவர சத்தம் கேட்காததுனால, ஆனா வேதத்துல போனீங்கன்னா அதெல்லாம் புரியும். ஆண்டவர் சொல்லுகிறார், ஐயா நீ கர்த்தருக்காக வாழு என்று தேவன் எங்களை அழைத்தார். நம்மையும் கெடுத்து, நம்மளோட சேருகிறவர்களை கெடுத்து, நம்மளை பார்க்கிறவர்களை கெடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார். கர்த்தருடைய பார்வையில் அருவருப்பு. அதுதான் ஆண்டவர் சொன்னார், நீ குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் இருந்தால் கர்த்தர் வரும் பொழுது நான் வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொன்னார். அருவருப்பா இருக்கும். சோ நோவா இப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுகிறவர்கள் மத்தியிலே தேவனுடைய கிருபை அப்படியே சக் பண்ணி எடுத்துக்கொண்டார், இழுத்துக் கொண்டார். அவனுடைய வாழ்க்கை கர்த்தருடைய கண்களை அப்படியே பிரியப்படுத்தினது. இயேசு சொன்னார் யோவான் 8, நான் என் பிதாவுக்கு பிரியமானதை எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விட மாட்டார், இருக்கவே விட மாட்டார். நீங்க எல்லாரும் என்னை விட்டு ஓடிடுவீங்க, பட் நான் தனியே இருக்க மாட்டேன். என் பிதா என்னோடு இருப்பார். Because I am doing His will in my life. Are we doing His will in our life? பெரியவங்க, வாலிப பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க, நோவாவுடைய வாழ்க்கை நல்லா கவனிங்க. இன்னும் தொடர்ந்து நான் பேசுகிறேன், நல்லா கவனிங்க. நோவா நிமித்தம்தான் மனைவி பேழைக்குள் வந்தார். நோவா நிமித்தம்தான் சேம், காம், யாப்போத் வந்தார்கள்.
நோவா நிமித்தம் தான் அவர்களுடைய மனைவிமார்கள் வந்தார்கள். நோவா இல்லாட்டி அவங்களுக்கு சான்ஸ் கிடையாது. Because of Noah, God gave His grace to His family. வேதத்துக்குள்ள போடுயா. குடும்பம் தாறுமாறா இருக்கட்டும், பட் ஸ்டில் நம்முடைய கண்களுக்கு நமக்கு தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்தால் அந்த கிருபை குடும்பத்தில் இருக்கிறவர்களை அங்கே மாற்றுகிற ஒரு ஜீவன் கிரியை செய்யும் இயேசுவின் நாமத்தில். நம்ம பெரியவங்க அசட்டை பண்ணிக்கிட்டு இருந்தா, நம்முடைய நேரங்களை வீணடித்துக் கொண்டிருந்தா, நம்முடைய நேரம் ஜெபத்துக்கு தேவனுக்கு நேரம் இல்லை, வேதத்துக்கு நேரம் இல்லை, ஆண்டவருடைய வார்த்தையின்படி உண்மை இல்லை. அநேக சபைகள்ல கொடுக்கிறதுல தான் உண்மையை பேசுவாங்க. நீ தசம பாகத்தை வஞ்சிக்கிற, நீ காணிக்கையை வஞ்சிக்கிற, நசலை கொடுக்கிற, கிழிஞ்சு போனதை கொடுக்கிற, சில்லறையை இதைத்தான் சபை பேசுது. ஆனா நான் பேசுகிறது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் உண்மைத்துவம். பணத்துக்காக இங்க சபை நடத்தல. நாங்க ஐ டோன்ட் கேர் அபவுட் மணி. எனக்கு தேவை ஆத்துமாக்கள் ஜொலிப்பது, கர்த்தருக்காக வாழுவது. அன்பு தேவ ஜனமே, நல்ல கவனிங்க. நோவாவை குறித்து நாங்கள் தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஆனா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒன்று புரிகிறது. நோவா தற்காலத்திலே தான் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன்னுடைய குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழை உண்டு பண்ணினான் என்று எபிரேயர் 11:7 வாசிக்கிறதெல்லாம் நம்ம தொடர்ந்து பயணிக்க போகிறோம். அவன் தன்னுடைய காலத்துல காணாததை அவன் தேவ எச்சரிப்பு என்றால் தேவனுடைய சத்தம் கேட்டு அவன் அதை புரிந்து கொண்டான். இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த உலகத்துல நடக்கிற எல்லாத்தையும் காணல, ஆனா இதன் மூலமாய் தேவ எச்சரிப்பு நமக்கு இருக்கிறது. Warnings given to your hands. உங்க கரத்துல, என்னுடைய கரத்துல கர்த்தருடைய எச்சரிப்பை தந்துட்டாரு. வெளிப்படுத்தலுடைய புத்தகத்தை 3ஆ பிரிக்கலாம். இருக்கிறவைகள், காண்கிறவைகள், இனிமேல் வரப்போகிறவை. அந்த காலத்தில் இருந்த சபைகள், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற ஆராதனை, அதுக்கு பின்பதாக 5வது 6வது அதிகாரத்திலிருந்து 21 வரைக்கும் முழுக்க வருகிறது எல்லாமே உபத்திரவு காலம், மகா உபத்திரவு காலம், 1000 வருஷ அரசாட்சி, நியாய தீர்ப்பு, எப்படி கடைசி, புதிய வானம், புதிய பூமி, புதிய ஜெருசலேம். இதான் பிரிக்கப்பட்டிருக்கு. எச்சரிப்பு கொடுத்திருக்கு. அதுக்கு யாரு போகலாம், யாரு போக முடியாதுன்னு எச்சரிப்பு கொடுத்திருக்கு. நம்ம என்ன செய்கிறோம்? நல்ல ஒரு சிப்பை போட்டு இறுக்கி மூடி வச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை இங்க இருக்கிற ஒரு பைபிள் தான். வீட்டுல பைபிள் படிச்சா வீட்டுல இருந்து கொண்டு வரலாம். வாலிப பிள்ளைங்களுக்கு தான் வீட்டுல பைபிள் படிச்சா அந்த பைபிள் சர்ச்சுக்கு வரும். விஜய் மாமா சர்ச்சுக்கு நீ நான் வரமாட்டேன், உங்க ஆத்மாவுக்கு ஆண்டவருடைய வார்த்தையின் போஜனம் வேண்டும் என்றால் வரணும். நல்லா கவனிங்க. வீட்டுல நீங்க யூஸ் பண்ற பைபிளுங்க, இதுலதானே எச்சரிப்பு இருக்கிறது. உங்களுடைய எதிர்காலம், உங்களுக்கு வரப்போற மனைவி, உங்களுக்கு வரப்போகிற கணவன், உங்களுக்கு பிறக்க போகிற பிள்ளைகள், உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய வேலை, நீங்க எந்த கம்பெனியில எப்படிப்பட்ட வேலை தேர்ந்தெடுத்து வாழணுங்கிற எச்சரிப்பு வேதத்தில் இருக்கிறது. இதுக்கு நேரம் கொடுக்காட்டி எப்படி தேர்ந்தெடுப்பீங்க? எதை உங்க வாழ்க்கையில கொண்டு வருவீங்க? பிசாசு கொண்டு வருகிற கள்ளமும் பொய்யுமான ஒரு கம்பெனியில போய் வேலை செஞ்சா உங்க வாழ்க்கையின் நிலைமை என்ன? உங்களை வரக்கூடிய மனைவி எப்படி இருக்கணும்னு வேதம் சொல்லுகிறது. அதற்காக எப்படி பிரயாசப்பட வேண்டும் வேதம் சொல்லுகிறது. அதை வேதத்துல கேட்டுதானே நாம தெரிந்துதானே ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபத்துல பெற்றுக்கணும். இல்லாட்டி காண்றதுலாம் ஆசை வைப்போம், காண்றதுக்கு பின்னுக்கு போவோம், கடைசியில குறுக்கும் முள்ளுமா இருக்கும். தமிழ்ல சொல்லுவாங்க, ரோட்ல போற பாம்பை தூக்கி சாரத்துல போட்டு குத்துது கூட இதுங்கிறான். இப்படி இருக்கக்கூடாது. தேவ சனமே, எச்சரிப்பு தேவன் தந்திருக்கிறார். நோவா எச்சரிப்பு கிடைச்ச உடனே பயபக்தி உள்ளவனா மாறினான். நமக்கு எச்சரிப்பு கொடுத்தா இந்த சபைக்கு நீ வரக்கூடாது, இந்த செய்தி கேட்கக்கூடாது, இந்த சத்தம். இப்படித்தான் இன்னைக்கு உலகம் இயங்குகிறது. சபைகள் எங்கெல்லாம் தாலாட்டு பாட்டு தடவி நீ எப்படி வேணாலும் இரு, ஆண்டவரோட ஆசீர்வதிப்பார்னா சூப்பர் பாஸ்டர். அவருக்கும் நரகம், உனக்கும் நரகம், அக்கினி கந்தகம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கு. தேவச்சனமே, வேதம் சொல்லுகிற
இந்த எச்சரிப்பை பெறுங்க. நோவா குடும்பத்தை கட்ட பேரை உண்டு பண்ணினார் இல்லையா? உங்க வாழ்க்கையின் மனைவி பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கட்ட குடும்பத்திலே எப்படி சீர்திருத்தங்களை கொண்டு வருகிற எச்சரிப்பை வேதத்துல கற்றுக்கொள்வோம். பிள்ளைகளுக்கு எப்படியாப்பட்ட ஆலோசனை கொடுக்கிறது என்று வேதத்திலே எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாய் பிள்ளைகளை வளர்க்க ஆரம்பிப்போம். வாலிப பிள்ளைங்க, உங்களுக்கு வருகிற எதிர்கால மனைவி, எதிர்கால வாழ்க்கை, எதிர்கால படிப்பு, எதிர்கால வேலைக்கு தேவ எச்சரிப்பை பெற்று அதன்படி வாழ்க்கையை கட்டுங்க. அப்பதான் அது சரியா இருக்கும். அல்ல கவனிங்க தெய்வ பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, அல்ல கவனிங்க. நீங்க நல்லா இருக்கணுங்கிறது தான் நான் பேசுகிறேன். உங்க வாழ்க்கை கெடணும் என்பதற்கு பேசுகிறேன். டோன்ட் மிஸ்டேக்கன் மீ. நீங்க நல்லா இருக்கணும், உங்க வாழ்க்கை செழிக்கணும், நீங்க ஜொலிக்கணும், நீங்க கர்த்தருக்குள்ள வளர்ச்சி அடையணும்னா கர்த்தருடைய வேதத்தின்படி வாழ காலங்களை நேரங்களை கொடுத்து தேவ பயபக்தி உள்ளவர்களாக முதலாவது மாறுங்கள். கர்த்தர் அப்பொழுது அற்புதம் செய்வார். முதல்ல பயபக்தியா மாறுங்க. அப்பொழுது பேலை எப்படி கட்டுகிறது என்று சொல்லி தருகிறேன். தேவனுடைய சத்தம் வாழ்க்கையில் வரட்டும் ஐயா. அவருக்கு இடம் கொடுப்போமா? தொடர்ந்து எல்லாரும் எழுந்து நின்று தேவனுடைய சமூகத்திலே விசேஷ மிகுதிகளை நாம் தொடர்ந்து வருகிற நாட்களிலே தியானிப்போம். நோவாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, நோவா தன் காலத்திலே தான் காணாதவைகளை குறித்து தேவ சத்தம் வந்தவுடனே அதை எச்சரிப்பாக அவன் எடுத்துக்கொண்டான். உண்மைதானே? தேவன் கொடுத்த எச்சரிப்பு இது. தேவன் கொடுத்த ஒரு வாய்ப்பு. இவ்வளவு ஜனம் அழிய போகுது, ஆனா என்னை காக்கிறேன் என்று அவர் சொல்லிவிட்டார். ஆகவே என்னுடைய வாழ்க்கையை நான் சரிப்படுத்தி தேவன் சொல்லுகிறதை செய்யணும்னு செய்கையிலே ஆரம்பித்தார். நமக்கு வேதத்திலே எச்சரிப்பு நிறைய தந்திருக்காரா தரலையா? அப்ப இதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணுமா, கொடுக்க கூடாதா? எச்சரிப்பு பெற்ற தேவ ஜனமே, ஏனோ தானோ என்ற வாழ்க்கை வாழக்கூடாது, வீணா வாழக்கூடாது. வாழ்க்கையில் ஒரு குறிக்கோள் இருக்கணும். வேலையை கட்டுவதற்கு, குடும்பத்தை கட்டுவதற்கு, சமுதாய ஊழிய வேலை வாழ்க்கையை கட்டுவதற்கு, தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டுவதற்கு நம்முடைய காலங்களை நேரங்களை நாம் செலவழித்து தேவ ஆலோசனையின்படி எப்படி கட்டுகிறது. வேதம் புரியலையா, கட்ட தெரியலையா? ஆண்டவர் அதுக்கு தான் ஊழியக்காரனை வைத்திருக்கிறார். வாங்க, நேரம் செலவு என்னட்ட வாங்க, நான் சொல்லுகிறேன் அடிக்கடி. எப்படி உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன தேவைக்கு என்ன ஆலோசனை, எந்த வேத பகுதியில் இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஸ்தானத்தை கட்ட வேதம் உங்களுக்கு எச்சரிப்பு எப்படி சொல்லி தருகிறேன். அதை வைத்து கட்டுங்க. இல்லாட்டி உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்றால் நீங்க கட்டுங்க. வீணாக்கிறாதீங்க, வாழ்க்கையை வெறுமையாக்கிறாதீங்க. ஆண்டவரோட வருகையில் உங்களை கைவிட்டுட்டு ஆண்டவர் போகிற நிலைமைக்கு வந்துடாதீங்க. தேவச்சன கெஞ்சுகிறேன் உங்களிடத்தில், தேவனுடைய வருகையிலே கைவிடப்படாத ஒரு பிள்ளையாய் நீங்கள் மாறணும். உங்க வாழ்க்கை தான் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கும். உங்க வாழ்க்கை தான் உங்க பேர பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். உங்க வாழ்க்கை தான் உங்களுடைய தலைமுறைகள், 1000 தலைமுறை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆசீர்வாதம் தலைமுறைகளுக்கு கடந்து செல்ல வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கை முக்கியம். கண்களை மூடி தேவனை நோக்கி ஆண்டவரிடத்தில் ஒரு ஒப்பு கொடுத்த ஒரு ஜெபம் எல்லாருமாய் சேர்ந்து கண்களை மூடி நாங்கள் செபிக்க போகிறோம். ஆண்டவரை ஒப்பு கொடுங்க.